ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அரசியல் தலைவர்களுக்கு தலை சுற்றல். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறைகளே இல்லை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அனைத்து கருத்து கணிப்புகளின் பின்னாலும் பாஜகவே உள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உழைக்கும் தோழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள். வேட்பாளர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்டளை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறான முடிவுகளை வெளியிட்டுள்ளதால் அரசியல் தலைவர்கள் தலை சுற்றலில் உள்ளனர். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி 17வது சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலுடன் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்த நிலையில் 29ஆம் தேதி மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஏற்கனவே புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு கடந்த 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் உள்பட 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்காளத்தில் நேற்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவுகளுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் 5 மாநிலங்களுக்கும் வெளியாகின. அதன்படி என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ், ரிபப்ளிக் பிமார்க், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மும்பை சட்டபஜார், அக்னி, மின்னம்பலம் ஆகிய 7 நிறுவனங்கள் ஆளும் கட்சியான திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வோட் வைப், ஜேவிசி, டைம்ஸ் நவ், CNN, நியூஸ் 18 ஆகிய 3 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் பல நிறுவனங்கள் வெவ்வேறான கருத்துக்களை கணித்து தெரிவித்துள்ளதால் அரசியல் தலைவர்கள் தலை சுற்றலில் உள்ளனர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறைகளே இல்லை என்றும் திமுக அரசில் ஊழலுக்கு நோபல் பரிசு செந்தில் பாலாஜிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு 45,800 மின்மாற்றிகள் வாங்கியதில் ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்பட்டது குறித்த ஊழல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறைகளே இல்லை என்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல்களை அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியும் திமுக அரசும் திமுகவின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையும் வழக்கு பதிவு செய்யக்கூட மறுத்து வருகிறது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசில் ஊழலுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் அது மின்துறை டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் மின்துறை அமைச்சராக இருந்தபோது மின்மாற்றிகள் வாங்கியதில் நடந்த 397 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இது ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றி எனவும் செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் குறித்து விசாரிக்க தனி ஆணையமே அமைக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி போன்ற ஊழல்வாதிகள் இனியும் தப்ப முடியாது என்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அனைத்து கருத்து கணிப்புகளின் பின்னாலும் பாஜகவே உள்ளது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காள சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் 29ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது.
நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் போட்டியாக பாஜக உருவெடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து கருத்து கணிப்புகளின் பின்னாலும் பாஜகவே உள்ளது என மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் 2021, 2024 தேர்தல்களிலும் இதேதான் நடந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவின் வெற்றியை சுட்டிக்காட்டுகின்றன. அனைத்து கருத்து கணிப்புகளின் பின்னாலும் பாஜகவே உள்ளது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களின் நம்பிக்கையை உடைக்க பாஜக விரும்புகிறது எனவும் கருத்து கணிப்புகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் 226 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மேற்கு வங்கத்தில் ஆட்சியை தக்க வைப்போம் என்றும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உழைக்கும் தோழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேதின வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேதின வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதலாளித்துவ நுகத்தடியில் அடிமைகளாக பூட்டப்பட்டிருந்த உலக தொழிலாளர்கள் விடுதலை பெற்ற வீர வரலாறு பிரகடனம் செய்யப்பட்ட நாள்தான் மே நாள் என்றும் உதயசூரியன் உதிக்கும் அதிகாலை முதல் அந்தி சாயும் வேளை வரை தொழிலாளர் வர்க்கம் வேலை செய்வதற்கு விதிக்கப்பட்ட கொடுமைகளுக்கு முடிவு கட்ட 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே உரிமை குரல் எழுப்பப்பட்டது என்றும் 16 மணி நேரம் முதல் 20 மணி நேரம் வரை உழைப்பு சுரண்டலுக்கு ஆளான தொழிலாளர்கள் முதலில் 1806ஆம் ஆண்டில் அமெரிக்க பிலடெல்பியா நகரில் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கினர் என்றும் அமெரிக்காவில் 1866 உருவான தேசிய தொழிற்சங்கம் 8 மணி நேரம் வேலை நாள் என்பதை சட்டமாக்க வேண்டும் என்று போராடியது என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் நாடு விடுதலை பெற்ற பின்னர் இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடி அரசு தொழிலாளர் வர்க்கத்தின் மீது மோசமான தாக்குதலை தொடுத்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ள அவர் உழைக்கும் தோழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்பதோடு மே முதல் நாள் வாழ்த்துக்களை தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் வேட்பாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. தேர்தலுக்கு புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் எடப்பாடி தொகுதியை தவிர ஏனைய 233 தொகுதிகளிலும் களம் கண்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை இன்று சென்னை வருமாறு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். வரும்போது வாக்குப்பதிவு நாளில் தேர்தல் அலுவலர் வழங்கிய 17C படிவத்தையும் எடுத்துக்கொண்டு வருமாறு கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னையை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் இன்று மதியம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என்றும் வேட்பாளர்களாக நீங்கள் வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிடுங்கள் என்றும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்றும் இதுவரை நன்றாக பணிபுரிந்துள்ளீர்கள், வாக்கு எண்ணிக்கை நாளில் கவனமாக இருங்கள் என்றும் வேட்பாளர்களை விஜய் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரையிலும் தென் உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும் மே 1ஆம் தேதி திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மே மாதம் 10ஆம் தேதி வடபழனியில் உள்ள பிரசாத் லேபில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கில்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கில்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பழமை வாய்ந்த கில்ட் சங்கத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் மோதல் போக்கின் காரணமாக திரைப்பட தயாரிப்பாளர் ஜாக்குவார் தங்கத்தின் கட்டுப்பாட்டில் பூட்டிய நிலையில் இருக்கும் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கில்ட் சங்கத்தை மீட்க
நிர்வாகிகள் சிலர் அவசர பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் என்றும் பூட்டிய நிலையில் உள்ள சங்கத்தை மீட்டெடுக்க வரும் மே 10ஆம் தேதி வடபழனியில் உள்ள பிரசாத் லேபில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கில்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். திமுக 148 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசியல் கணிப்பாளர் எஸ். சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசியல் கணிப்பாளர் எஸ். சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த தேர்தலில் எங்களுடைய கருத்து கணிப்பை 100% துல்லியமாக தெரிவித்துள்ளோம் என்றும் கடந்த மாதம் ஜூலை மாதத்தின் இறுதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம் என்றும் அதன்படி தாவேக்கு வரவால் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை இழந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2,65,000 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதில் தெற்கு மண்டலத்தில் திமுக 45 முதல் 51 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக 7 முதல் 13 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் திமுக 148 தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் அதிமுக 36 தொகுதியில் உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது எனவும் அரசியல் கணிப்பாளர் எஸ். சீனிவாசன் தெரிவித்துள்ளார். எட்டயபுரம் அருகே ரேஷன் கடை பெண் ஊழியரை தாக்கிய நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அடுத்த வாளாம்பட்டியை சேர்ந்த மகேஷ்குமாரின் மனைவி முத்துமாரி என்பவர் நெல்லை மாவட்டம் மேலநத்தம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு செல்வதற்காக எட்டயபுரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த முத்துமாரியை அழகினேரியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் அறிவாலை காட்டி மிரட்டி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றபோது தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு முன்பு இருசக்கர வாகனத்திலிருந்து முத்துமாரியை இறக்கி சுப்பிரமணியன் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுப்பிரமணியனை கடுமையாக தாக்கி எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காயமடைந்த சுப்பிரமணியையும் முத்துமாரியையும் காவல்துறையினர் மேல் சிகிச்சைகளுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சைக்கு பின்னர் ரேஷன் கடையில் பொருட்கள் போடுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தன்னை தேடி வந்து தாக்கியதாக முத்துமாரி எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று முத்துமாரியிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் முத்துமாரியின் உறவினர்கள் தன்னை தாக்கினர் எனவும் சுப்பிரமணியன் புகார் அளித்தார். இருதரப்பு புகாரையும் எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளநகர் கிராமத்தில் புதிதாக கட்டியுள்ள அதிமுக நிர்வாகி குமார் ஜெயஸ்ரீயின் புதுமனை புகுவிழாவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகி குமார் ஜெயஸ்ரீயை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் இளநகர் கிராமத்தில் அதிமுக நிர்வாகி குமார் ஜெயஸ்ரீ புதிதாக வீடு கட்டியுள்ளனர். இதன் திறப்பு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகி குமார் ஜெயஸ்ரீயை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் கணேசன், உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தங்க பஞ்சாட் சரம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகி குமார் ஜெயஸ்ரீயை வாழ்த்தினர். முன்னதாக அதிமுக நிர்வாகியின் புதுமனை திறப்பு விழாவில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு களியாம்பூண்டி பகுதியில் இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் புருஷோத்தமன் தலைமையிலான அதிமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் தனியார் நிறுவன பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தியதால் 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்துள்ள தர்பூசணி பாதிக்கப்பட்டுள்ளதால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் சோழவரம் அடுத்த நெடுவரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிலர் தச்சூரில் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் ரூபாய் 8 லட்சத்திற்கும் மேலாக செலவு செய்து தர்பூசணி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெஸ்டேஜ் என்ற தனியார் நிறுவனத்தின் பொன்னேரி கிளை ஏஜென்ட்டுகள் நேரில் சென்று தர்பூசணி செடிகளை பார்வையிட்டு எங்களது நிறுவனத்தின் மருந்துகளை பயன்படுத்தினால் நோய் எதிர்ப்பு அதிக எடையில் தர்பூசணி மகசூல் கிடைக்கும் என்று மருந்து தெளிப்பான்களை விவசாயிகளிடம் கொடுத்தனர். இதனையடுத்து தனியார் நிறுவனத்தின் மருந்துகளை விவசாயிகள் பயன்படுத்திய நிலையில் தர்பூசணி செடிகள் வளர்ச்சியின்றி காய்கள் சுருக்கியது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் மருந்து வழங்கிய வெஸ்டேஜ் நிறுவனத்திடம் தெரிவித்த பொழுது முறையாக பதில் தெரிவிக்காமல் அலட்சியம் காட்டியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதனையடுத்து விவசாயிகள் சோழவரம் தோட்டக்கலை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தனியார் அளித்த மருந்தை பயன்படுத்தியதால் தர்பூசணி செடிகள் கருகியதாக தெரிவித்தனர்.
இதனிடையே தனியார் நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பேசுனாங்க, செஞ்சாங்க. சரி, நாங்களும் ஒரு ஆட்சியில் நல்லா வந்தால் நல்லது தானே, நல்ல கம்பெனின்னு கேட்டால் 23-25 வருஷமாக எங்கள் கம்பெனி ரன் ஆகுது, எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தச்சூருக்கு போனோம். அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டிக்கிட்டு போயிட்டு பாதி மருந்து வாங்கி கொடுத்தாங்க. காவாங்காரில் பாதி, டெல்லிஸில் பாதி, 3 பிரான்ச்சாக வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே வந்தாங்க. மறுநாள் ஈவினிங் மருந்து காலி கூட சொன்னாங்க. 8 லிட்டர் தண்ணியில் கலக்கணும், இதுமாரி கொடுங்கன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இருந்தாங்க அந்த அக்ரி. மொத்தமே விட்டோம். மறுநாள் காலையில் ஃப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க, 7:30 மணிக்குள்ளே வந்தாங்க. மொத்தம் இது பண்ணாங்க. நாங்கள் அதை செஞ்சு கரெக்டாக 2வது நாள் 3வது நாள் செடி வாட ஆரம்பிச்சு. சில கருத்து கணிப்புகளில் திமுக 150 முதல் 160 இடங்களை பிடிக்கும் என குறிப்பிட்டாலும் கள நிலவரம் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக சேலத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். சில கருத்து கணிப்புகள் 150 முதல் 160 இடங்களை குறிப்பிட்டாலும் கள நிலவரம் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் ஈஸ்வரன் தெரிவித்தார். மேலும் அவரவர் அவ்வப்போது கருத்துக்களை தெரிவிப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றும், ஆனால் டெல்லி தலைமையின் முடிவுகள் கூட்டணியை பாதிக்காது என தெளிவுபடுத்தினார். அரசியல் களத்தில் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு மத்தியில் ஈஸ்வரன் செய்தியாளர் சந்திப்பை முடித்தபோது அங்கு வந்த அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி ஆகியோரை சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டது அங்கிருந்தோரின் கவனத்தை ஈர்த்தது. ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் தென்னை ஓலை எடுக்க சென்ற மூதாட்டி நிலத்தில் அறுந்து விழுந்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்து கிடந்தன. இந்நிலையில் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் ஊராட்சிகளுக்குட்பட்ட கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜம்மாள் என்ற மூதாட்டி அப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் ஓலை எடுப்பதற்காக சென்றார். அப்போது அறுந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த மூதாட்டி ராஜம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உமராபாத் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கோவில்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளி மற்றும் வெண்கல விளக்குகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த சக்கரத்தாழ்வார் நகரை சேர்ந்த முனியசாமி என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சுஹாசினி தனது 2 பெண் குழந்தைகளுடன் சக்கரத்தாழ்வார் நகரில் வசித்து வருகிறார். தற்போது குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் சுஹாசினி தனது 2 குழந்தைகளுடன் வெளிநாட்டில் உள்ள கணவரை பார்ப்பதற்கு கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சுஹாசினியின் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பக்கத்து வீட்டினர் நாலாட்டின் புதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வீட்டில் இருந்த 5 வெள்ளி காமாட்சி விளக்குகள், 1 வெள்ளி குத்து விளக்கு, 2 பித்தளை குத்து விளக்கு ஆகியவை திருடு போயிருப்பது தெரியவந்தது. சுஹாசினி ஊருக்கு போகும் முன்பு நகைகளை வங்கி லாக்கரில் வைத்ததால் நகைகள் தப்பித்தன. அதன் பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டனர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அமைச்சர் சேகர் பாபுவின் கூட்டாளிகள் ராஜாஜி சாலையில் உள்ள வட இந்திய மூதாதையர்களின் சொத்துக்களை போலி ஆவணங்கள் தயாரித்து ஆக்கிரமித்துள்ளதாக ராயபுரம் மனோ குற்றம் சாட்டினார். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ராஜாஜி சாலையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர் சேகர் பாபுவின் உதவியுடன் நில அபகரிப்பு கும்பல் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 கோடி மதிப்பிலான சொத்துக்களையும், துறைமுகம் தொகுதியில் மட்டும் ரூபாய் 200 கோடி மதிப்பிலான சொத்துக்களையும் அபகரித்து வருகிறது என்றும், குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபுவின் கூட்டாளிகள் போலி ஆவணங்கள் தயாரித்து ராஜாஜி சாலையில் உள்ள வட இந்திய மூதாதையர்களின் சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளனர் என்றும், இதுகுறித்து முதல்வரிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அபகரிக்கும் சொத்துக்களின் தொகையில் முதல்வருக்கும் பங்கு செல்வதால் இதனை முதல்வர் கண்டுகொள்வதில்லை என்றும் ராயபுரம் மனோ குற்றம் சாட்டினார். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் மருத்துவமனை வளாகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் ஐடி தேவ ஆசிர்வாதம் தலைமை தாங்கினார். முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளி முதல்வர் பிரின்ஸ் தேவ ஆசிர்வாதம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சசி சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். முகாமில் அரசு மருத்துவர் மணிமாறன் தலைமையில் மருத்துவ குழுவினர் வேலன், சுமதி மற்றும் செவிலியர்கள் பங்கேற்று முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் இரத்த நன்கொடையாளர்களிடமிருந்து இரத்தத்தை சேமித்தனர். முகாமில் சமூக ஆர்வலர் கலை, நகர பொருளாளர் யாழன், ஆதி மற்றும் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அடுத்த வரகூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த வரகூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை ட்ரோன் மூலம் தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மனுக்கு புனித நீரை ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் வரகூர் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனர். வாலஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பிகை உடனுரை திரு காளேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பிகை உடனுரை திரு காளேஸ்வரர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாக குண்டம் அமைத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களுடன் சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனையடுத்து ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பிகை உடனுரை திரு காளேஸ்வரருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஒழுகூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பிகை உடனுரை திரு காளேஸ்வரரை வழிபட்டனர். கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த இளம் பெண்கள் 2 பேர் மாயமான நிலையில் வாவத்துறை தூண்டல் வளவுகடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் 2 பெண்களையும் சடலமாக மீட்டனர். கேரள மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த பின்னர் காணாமல் போன சகோதரிகள் குறித்து கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெண்களை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் காலையில் கன்னியாகுமரி வாவத்துறை தூண்டில் வளைவு கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய மீனவர்கள் தூண்டில் வளைவிற்குள் 2 உடல்கள் சிக்கியிருப்பதாக கன்னியாகுமரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் வாவத்துறை தூண்டில் வளைவு பகுதிக்கு விரைந்து சென்று மீனவர்கள் உதவியுடன் பாறையில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டவுடன் புகார் அளித்திருந்த உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த உறவினர்கள் காணாமல் போன 2 இளம் பெண்களின் உடல்கள்தான் என உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் 2 உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கோட்டயம் மாவட்டம் குறிகாட்டில் கிடங்கூர் பகுதியில் வசித்து வரும் பிலிப் மேரி தம்பதியினரின் எலிசபெத் பிலிப், ஆனி பிலிப், மீரா பிலிப் ஆகிய 3 மகள்களில் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக ஆனி பிலிப், பொறியாளராக மீரா பிலிப் ஆகிய இருவரும் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்துள்ளனர். மேலும் கேரளா வந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றபோது கடலில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. திருச்சியில் யானை முகாமில் வனத்துறையினர் யானைகள் குளிப்பதற்கு ஷவர்பாத் அமைத்துள்ளனர். சித்திரை மாதத்தில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதிகளில் உள்ள வனவிலங்குகள் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் தஞ்சம் அடைகின்றன. இந்நிலையில் திருச்சியில் வனத்துறையினர் யானை முகாமில் வெப்பத்தை தணிக்கவும் யானைகள் குளிப்பதற்கு ஷவர்பாத் ஒன்றை அமைத்துள்ளனர். அதில் யானைகள் உற்சாக குளியலிட்டு பரவசமடைகின்றன. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் அவ்வப்போது காலநிலை மாறி வருவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது திடீரென்று காலநிலை மாறி மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையில் சுற்றுலா பயணிகள் நடைந்து சென்றனர். குறிப்பாக கொடைக்கானலில் கடந்த நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் நீர்வீழ்ச்சி பகுதிகளில் வறண்ட நிலை காணப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையால் கொடைக்கானல் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது. மேலும் நீர்வீழ்ச்சியில் மழைநீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலநிலை நிலவி வருவதால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கீழ்மருவத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சூர் அம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்மருவத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சூர் அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சூர் அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அரசியல் தலைவர்களுக்கு தலை சுற்றல். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறைகளே இல்லை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அனைத்து கருத்து கணிப்புகளின் பின்னாலும் பாஜகவே உள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உழைக்கும் தோழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள். வேட்பாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்டளை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.